கனிமொழி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய வீடியோஸ் பார்த்து நான் ஸ்டிச்சிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டார்டிங் ஸ்டிச்சஸ் சரியாக வரல, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் ஸ்டிச்சிங் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் பேசிக்லேருந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஹெம்மிங், ஊக்கு, பட்டன் ஹோல், இந்த ஷோல்டர் பட்டன், அந்த ஐ கட்டுறது, ஸ்கர்ட்டுக்கு ஹூக் கட்டுறது, இந்த மாதிரியான பேசிக் ஸ்டிச்சஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. அது ஒரு பார்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹெம்மிங் பண்ணுறதுலேருந்து மற்றது எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க்கோட சேர்த்து. அதனால் அதை ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பார்ட், அது உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஏன்னா ஹேண்ட் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஏன்னா எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட் ஸ்டிச்சஸில் வர எல்லா பேசிக் இதையும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை முதல்ல நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெஷினில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெஷின் ப்ராக்டிஸ் அப்படிங்கும்போது நீங்கள் பெடல் அதாவது பெடல் மிஷினாக இருந்தால் பெடல், மோட்டர் இருந்தால் மோட்டர், அதை சரியான முறையில் நீங்கள் ஸ்பீடு கொடுத்து பண்ணணும். கரெக்டான இடத்துல, அதாவது அந்த நம்ம ஃபுட்டில் கால் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது, ரெகுலேட்டரில் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய ஸ்பீடும், கால் எடுக்கும்போது அதனோட இது பிரேக் ஆகிறது, அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி பவர் மிஷின்னா பேக்கில் நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா அது பிரேக் பண்ணி அப்படியே ஸ்டிச்சஸ் ஸ்டாப் பண்ணுறதும், காலை லைட்டாக ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு வர்றதும், நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக போகிறதும். இந்த மாதிரி பெடலில் நார்மல் மிஷின்னா நீங்கள் பெடல் போட்டு பழகுங்க. அந்த பெடலில் வீல் கரெக்டான பொசிஷனில் சுற்றணும், பேக்கில் ரிவர்ஸில் சுற்றக்கூடாது அப்படிங்கிறது அது இருக்குது. பவர் மிஷினில் அந்த இதில் உங்களுடைய ஸ்பீடு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த கைடை தூக்கி விட்டுருங்க. ப்ரெஷர் ஃபுட்டை கீழே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எதுவுமே இல்லாமல் மிஷினை நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. உள்ள கிளாத் இல்லாமல் அது அந்த ப்ரெஷர் ஃபுட்டையும் தேய வச்சிரும், அதனுடைய உள்ளே இருக்க டீத்தையும் தேய வைக்கும். அதனால் அதை நீங்கள் லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய மோட்டரை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கரெக்டான மெத்தடில் நீங்கள் ஒரு 2-3 நாள் பண்ணிங்கன்னா போதும். அந்த கொஞ்சம் நேரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய காலுக்கு அந்த மெஷினுடைய கீழ் பெடலாக இருந்தாலும் சரி, நம்ம வச்சுருக்க பவர் மிஷினில் இருக்க ரெகுலேட்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக அந்த பெடலில் நம்ம காலினுடைய அந்த மூவ்மெண்ட்டை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். இல்லாட்டினா நீங்கள் ஸ்டிச்சஸ் ஒரு இடத்துல நினச்சி போடுவீங்க, உங்களுடைய ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகாமல் அல்லது பிரேக் பண்ண அந்த மாதிரி வரும்போது உங்களுடைய அந்த 2 இதுக்குமே மைண்டில் நிறையா ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸ்டிச் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஹேண்ட் ஸ்டிச் ஃபஸ்ட்டு பண்ணி பழகிக்கோங்க. 2வது மெஷினை நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். மெஷினில் உங்களுடைய ப்ரெஷர் ஃபுட்டில் பெடலாக இருந்தாலும் சரி, அந்த வீல் மூவ்மெண்ட்டை கரெக்டாக ஸ்பீடு, ஸ்லோ, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக நம்ம சடனாக நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லி கொடுத்துருக்க ஸ்டிச்சஸ் ஒரு கிளாத்தில் லைன் போட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும். ஒரு 1/4 இன்ச்சு தையலா, 1/2 இன்ச்சு தையலா, ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டன்ஸ் ஈவனாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெண்டாக போடுற ஸ்டிச்சஸ் இருக்கும், ரவுண்ட் பண்ணி போடுற ஸ்டிச்சஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும் போதே, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் தைக்கும் போதே உங்களுடைய ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டிச்சஸில் ப்ராக்டிஸ் இல்லாட்டி அவங்க டைரெக்டாக ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸோ ஒரு கிளாத்தோ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய நூல் கட்டானது, கோணையாக தையல் போட்டது, அந்த மாதிரியான நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ஆனால் அது ஒரு ப்ராப்பராக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போது அது நம்மளை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். ஏன்னா என்னடா இது இப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாமல் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு அதில் இருக்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்டிச்சு, ஹேண்ட் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டிச்சஸை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். இது எல்லாமே டோட்டலாக ஒரு 10 டேஸில் நீங்கள் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் ஒவ்வொன்றும் மெஷர்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அளவெடுக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது, எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்க நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா ரிப்பீட்டடாக வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் அடிக்கடி நம்ம சொல்கிறோம், அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிய வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டெய்லரிங் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும்
நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணவும் உங்களால் முடியும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்துட்டு நான் வந்து வாய்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்த வந்து என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நான் வீடியோவாக போடும்போது இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட்ஸு எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாய்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.